Hello children, welcome to Students Home Learning. In this video, we are going to see 3rd Standard Science Unit 1 or Environment Lesson Explanation Part 2 Term 3. The unit oda Part 1 video, exercises and questionnaires video and Term 3 Science oda எல்லா units oda videos oda link description la கொடுத்திருக்கேன் அதை click பண்ணி பாருங்க. Interaction between biotic and abiotic factors. Biotic அப்படினா உயிருள்ளவைகள், abiotic அப்படினா உயிரற்றவைகள். உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களுக்கிடையே இருக்கிற தொடர்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். All biotic factors depend upon abiotic factors for their living. எல்லா உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களை சார்ந்து வாழுது. Biotic and abiotic factors are linked to each other by the flow of energy through food. உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் உணவின் மூலமாக சக்தியை பகிர்ந்து கொள்றதால ரெண்டும் இணைக்கப்பட்டிருக்கு. Plants are the most important among all the living organisms. உயிருள்ளவைகளில் தாவரங்கள் மிகவும் முக்கியமானது. Because they can only make food from abiotic factors like air, soil, water and sunlight. ஏன்னா தாவரங்கள் தான் உயிரற்ற பொருட்களான காற்று, மண், நீர், சூரிய ஒளி இதிலிருந்து உணவை தயாரிக்குது. A few examples for interaction between biotic and abiotic factors are given below. உயிருள்ள பொருட்களுக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் இடையே இருக்கிற தொடர்பை இந்த எடுத்துக்காட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். Plants உயிருள்ளவை. Plants வாழ்கிறதுக்கு வாட்டர், சன்லைட், ஏர், சாயில் இதெல்லாம் தேவை. இது எல்லாமே உயிரற்ற பொருட்கள். ஹியூமன் பீயிங் மனிதன் உயிருள்ளவை. மனிதன் வாழ்கிறதுக்கு பிளான்ட்ஸ், வாட்டர், ஏர், அனிமல், சன்லைட் இதெல்லாம் தேவை. இதில் பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் உயிருள்ளவை. வாட்டர், ஏர், சன்லைட் இதெல்லாம் உயிரற்றவை. பேர்ட்ஸ் பறவை உயிருள்ளவை. பறவை வாழ்கிறதுக்கு இன்செக்ட்ஸ், ட்ரீஸ், ஏர், வாட்டர், சன்லைட் இதெல்லாம் தேவை. இதில் இன்செக்ட்ஸும் ட்ரீஸும் உயிருள்ளவை. ஏர், வாட்டர், சன்லைட் இதெல்லாம் உயிரற்றவை. இன்செக்ட்ஸ் உயிருள்ளவை. பூச்சிகள் வாழ்கிறதுக்கு ஏர், சாயில், ஸ்மால் க்ரீச்சர்ஸ், பிளான்ட்ஸ் இதெல்லாம் தேவை. இதில் ஸ்மால் க்ரீச்சர்ஸும் பிளான்ட்ஸும் உயிருள்ளவை. சாயில், ஏர் உயிரற்றவை. From the above picture, we understand that plants need water, soil, air and sunlight to live. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா தாவரங்கள் வாழ்கிறதுக்கு நீர், மண், காற்று, சூரிய வெளிச்சம் இதெல்லாம் தேவைன்னு தெரியுது. Write the needs of the following. பேர்ட்ஸ் வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஏர் காற்று, வாட்டர் நீர், சன்லைட் சூரிய ஒளி, இன்செக்ட்ஸ் பூச்சிகள், ட்ரீஸ் மரங்கள். பூச்சிகள் வாழ்கிறதுக்கு ஏர் காற்று, சாயில் மண், பிளான்ட்ஸ் தாவரங்கள், ஸ்மால் க்ரீச்சர்ஸ் சிறிய உயிரினங்கள் இதெல்லாம் தேவை. ஹியூமன் பீயிங்ஸ் மனிதர்கள் வாழ்கிறதுக்கு ஏர் காற்று, வாட்டர் நீர், பிளான்ட்ஸ் தாவரங்கள், அனிமல்ஸ் விலங்குகள், சன்லைட் சூரிய ஒளி இதெல்லாம் தேவை. More to know, ecology is the science that deals with the relation between living things and their environment. உயிருள்ளவைகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு இடையே இருக்கிற தொடர்பை பற்றி படிக்கிறது தான் எக்காலஜி. Let us discuss. There is a large banyan tree in a park. Monkeys and birds have made the tree their home. Humans too spend time under the tree. Discuss with your friends how tree, monkeys, birds and humans are interdependent. ஒரு பார்க்கில் பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்தில் குரங்குகள், பறவைகள்லாம் வாழுது. அந்த மரத்துக்கு கீழே மனிதர்களும் ஓய்வு எடுக்கிறாங்க. அந்த மரத்தில் குரங்குகள், பறவைகள், மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து எப்படி வாழ்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. மரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும். ஆனால் விலங்குகளும் பறவைகளும் தனக்கு தேவையான உணவுக்காகவும் வாழிடத்திற்காகவும் மரங்களை சார்ந்திருக்கு. மனிதர்கள் உணவுக்காக மரங்களையும் விலங்குகளையும் பறவைகளையும் சார்ந்திருக்கிறாங்க. மற்றும் வீடு கட்டுவதற்கு தேவையான பொருட்களுக்காக மரங்களை சார்ந்திருக்கிறாங்க. இதனால மரங்களும் விலங்குகளும் பறவைகளும் மனிதர்களும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறாங்க. Second one, why is plant the most important living thing? உயிருள்ளவைகளிலேயே தாவரங்கள் ஏன் மிகவும் முக்கியமானதுன்னு கேட்டிருக்காங்க. Human beings, animals and birds depend on plants for food and shelter. So plant is the most important living thing. உயிருள்ளவைகளான மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான உணவு மற்றும் உறைவிடத்திற்காக தாவரங்களை சார்ந்திருக்கு. அதனால உயிருள்ளவைகளிலேயே தாவரங்கள் மிகவும் முக்கியமானது. Third one, discuss in a group and create an interlink of living and non-living things. உயிருள்ளவைகளும் உயிரற்றவைகளும் ஒன்றை ஒன்று எப்படி சார்ந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. Living factors like human beings, animals, birds and insects depend on non-living factors like air, water, sunlight and soil. உயிருள்ளவைகளான மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள்
உயிரற்றவைகளான காற்று, நீர், சூரிய ஒளி, மண் இவற்றை சார்ந்து வாழுது. Let us try. Write the abiotic factors needed for the following biotic factors to survive. உயிருள்ளவைகள் வாழ்றதுக்கு தேவையான உயிரற்ற காரணிகள் எதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஏர், வாட்டர், சன்லைட், சாயில், லேண்ட், வீட், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் உயிரற்றவைகள். கிராஸ், ஹென் இது ரெண்டும் உயிருள்ளவை, இது ரெண்டும் எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன் அனிமல்ஸ், விலங்குகள். விலங்குகள் உயிருள்ளவை. விலங்குகள் வாழ்றதுக்கு உயிரற்றவைகளான ஏர், வாட்டர், சன்லைட், சாயில், லேண்ட், ஃப்ரூட்ஸ் தேவை. பிளான்ஸ் தாவரங்கள். தாவரங்கள் உயிருள்ளவை. தாவரங்கள் வாழ்றதுக்கு உயிரற்றவைகளான ஏர், வாட்டர், சன்லைட், சாயில், லேண்ட் தேவை. ஹியூமன் பீயிங்ஸ் மனிதர்கள். மனிதர்கள் உயிருள்ளவைகள். மனிதர்கள் வாழ்றதுக்கு உயிரற்றவைகளான ஏர், வாட்டர், சன்லைட், சாயில், லேண்ட், வீட், ஃப்ரூட்ஸ் தேவை. செகண்ட் ஒன் அனிமல்ஸ் தட் ஃப்ளைஸ் இன் த ஏரிஸ். காற்றில் பறக்கக்கூடிய விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. பேட், வவ்வால். லிவ்ஸ் இன் வாட்டரிஸ் நீரில் வாழக்கூடியது. crocodile. ஃபிஷ், டர்ட்டில் கூட எழுதிக்கலாம். மூவ்ஸ் ஆன் கிரவுண்டஸ் நிலத்தில் வாழக்கூடியது. லயன், டைகர், ஃபாக்ஸ், டீர் எது வேணாலும் எழுதிக்கலாம். ஈட்ஸ் ஒன்லி பிளான்ஸ் தாவரங்கள் மட்டும் சாப்பிடக்கூடியது. கவ், கோட், ஷீப் எது வேணாலும் எழுதிக்கலாம். பேலன்ஸ்ட் எக்கோசிஸ்டம் சுற்றுச்சூழல் சமநிலை. இமேஜின் an environment where there are only plants, deer and lions. ஒரு சுற்றுச்சூழலில் தாவரங்கள், மான், சிங்கங்கள் மட்டும் இருந்தால் அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட் வில் ஹேப்பன் டு த டீர் இஃப் வி ரிமூவ் ஆல் த லயன்ஸ். இதுலேருந்து சிங்கத்தை மட்டும் எடுத்துட்டா மான் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. மானை வேட்டையாடுறதுக்கு சிங்கங்கள் இருக்காது. வாட் வில் ஹேப்பன் டு த பிளான்ஸ் இஃப் தேர் ஆர் நோ லயன்ஸ் டு ஈட் த டீர். மான்களை சாப்பிட்றதுக்கு சிங்கங்கள் இல்லைன்னா பிளான்ஸ் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. மான்கள் அதிகமாக இருக்கிறதால அதிகமான பிளான்ஸை சாப்பிட்டுடும். இஃப் ஆல் த பிளான்ஸ் ஆர் ஈட்டன் வாட் வில் ஹேப்பன் டு த டீர். எல்லா தாவரங்களையும் சாப்பிட்டுட்டா மான்கள் என்ன செய்யும்னு கேட்டிருக்காங்க. மான்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இருக்காது. It is important for the food chain to exist in an ecosystem to make sure that the energy flows between the biotic and abiotic factors. ஒரு சுற்றுச்சூழலில் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களுக்கிடையே உணவு சங்கிலியின் மூலமாக ஆற்றல் கடத்தப்படுது. A balanced ecosystem supports animals, plants and microorganisms to grow in their environment. சுற்றுச்சூழல் சமநிலையாக இருக்கிறதால தான் விலங்குகள், தாவரங்கள், நுண்ணுயிரிகள்லாம் வாழ முடியுது. An ecosystem is balanced when the biotic and abiotic factors are able to cycle the energy and food as per their need. உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களுக்கிடையே இருக்கிற உணவு சமநிலையால் தான் சுற்றுச்சூழல் சமநிலையாக இருக்குது. The biotic factors is an ecosystem includes producers, consumers and decomposers. இந்த சுற்றுச்சூழலில் இருக்கிற உயிர் காரணிகள் எதெல்லாம்னா தயாரிப்பாளர்கள், பயன்படுத்துபவர்கள், சிதைப்பவர்கள் இவங்களாம் தான். இவங்க யாரெல்லான்றதை பார்க்கலாம். ப்ரொடியூசர்ஸ் உற்பத்தியாளர்கள். The living things that can prepare their own food are called producers. உயிருள்ளவைகள் தானே உணவை தயாரிச்சுக்கிறது தான் ப்ரொடியூசர்ஸ், அதாவது உற்பத்தியாளர்கள். Green plants are the producers. பச்சை தாவரங்கள் தான் தயாரிப்பாளர்கள். They make their own food by the process of photosynthesis. தாவரங்கள் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தன்னுடைய உணவை தானே தயாரிச்சுக்கும். ஃபோட்டோசிந்தசிஸில் சன்லைட், க்ரீன் லீவ்ஸ், வாட்டர் இதெல்லாம் சேர்ந்து உணவை தயாரிக்கும். ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டிபெண்ட் ஆன் பிளான்ஸ் ஃபார் தேர் ஃபுட். மனிதர்களும் விலங்குகளும் உணவுக்காக தாவரங்களை சார்ந்து வாழ்கிறோம். மோர் டு நோ, a few plants do not produce their food and they depend on other plants. They are called parasitic plants. Example, கஸ்கட்டா. சில தாவரங்கள் தானே உணவை தயாரிக்காது, மற்ற தாவரங்களை சார்ந்து வாழும். அதை parasitic plantsன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு கஸ்கட்டா. கன்சியூமர்ஸ் நுகர்வோர். The living things that eat the food prepared by the producers are called consumers. உணவை உற்பத்தி செய்கிறவங்க கிட்ட இருந்து உணவை சாப்பிட்றவங்க தான் கன்சியூமர்ஸ், அதாவது நுகர்வோர். Most of the living things depend directly or indirectly on producers for their food. உயிருள்ளவைகள் நேரடியாவோ மறைமுகமாவோ உற்பத்தியாளர்களை சார்ந்து தான் வாழுது. Consumers can be divided into 3 types based on their food as herbivorous, carnivorous, omnivorous. Consumers அப்படின்னா நுகர்வோர். இவங்கள 3 வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹெர்பிவோர், தாவரங்களை சாப்பிட்ற விலங்குகள். கார்னிவோர்ஸ், மற்ற விலங்குகளை மட்டும் உண்ணக்கூடியது. ஆம்னிவோரஸ், தாவரங்கள் மற்றும் விலங்குகளை உண்ணக்கூடியது. ஹெர்பிவோரஸ்க்கு எக்ஸாம்பிள் ரேபிட். இந்த ரேபிட் பிளான்ட்ஸ் மட்டும் தான் சாப்பிடும். கார்னிவோரஸ்க்கு எக்ஸாம்பிள் சீத்தா, இது விலங்குகளை மட்டும் வேட்டையாடி சாப்பிடும். ஆம்னிவோரஸ்க்கு எக்ஸாம்பிள் க்ரோ, இது தாவரங்களையும் மற்ற விலங்குகளையும் சாப்பிடும்.
Decomposers. சிதைப்பவை. Organisms that feed on the waste, dead plants and animals are called decomposers. They return the nutrients to the soil. குப்பைகள் இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து உணவை எடுத்துக்கிறது decomposers. இது டீகம்போஸ் பண்ணுறதால மண்ணுக்கு சத்து கிடைக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா, ஃபங்கை. Let us try. Classify the following biotic factors. இங்கே கொடுத்துருக்கிற உயிருள்ளவைகளை வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ் உற்பத்தியாளர்கள். உணவை உற்பத்தி பண்ணக்கூடியது துளசி, மேங்கோ ட்ரீ, குக்கும்பர் பிளான்ட், கிராஸ். கன்சியூமர்ஸ் இந்த ப்ரொடியூசர்ஸ் தயாரித்த உணவுகளை சாப்பிடக்கூடியது கன்சியூமர்ஸ். அது எதுலானா ராபிட், ஈகிள், கேட், டாக், ஹியூமன், crocodile, க்ரோ. டீகம்போசர்ஸ் சிதைப்பவைகள். கெட்டுப்போன உணவு, இறந்த தாவரம், விலங்குகளை உணவாக சாப்பிடக்கூடியது ஃபங்கை, பாக்டீரியா. Let us discuss and write. Plants and human beings are living things. Why do human beings depend on plants? தாவரங்களும் மனிதர்களும் உயிருள்ளவைகள். ஏன் மனிதர்கள் தாவரங்களை சார்ந்து வாழ்கிறோன்னு கேட்டிருக்காங்க. Plants prepare their food with the help of soil, water, chlorophyll and sunlight. Humans depend on plants for food, oxygen and wood to build houses. மரங்கள் தனக்கு தேவையான உணவை மண், நீர், குளோரோஃபில், சூரிய ஒளி இதன் மூலமாக தயாரிக்குது. மனிதர்கள் உணவு, ஆக்சிஜன், வீடு கட்டுவதற்கு தேவையான மரங்கள் இவற்றிற்காக தாவரங்களை சார்ந்து வாழ்கிறோம். Divide the students into 3 groups and give them some pictures of living things. Ask them to classify the pictures based on their food habits. கிளாஸ் 3 குரூப்ஸை பிரிக்க சொல்லியிருக்காங்க. அனிமல்ஸில் ஹெர்பிவோர், ஆம்னிவோர், கார்னிவோர் இந்த 3 வகையான விலங்குகள் இருக்குது. இதோட பிக்சர்ஸை கொடுத்து ஒரு குரூப்பையும் பிரிக்க சொல்லியிருக்காங்க. Take your students outside the classroom or to a park. Ask them to note down the producers and consumers they could identify there. ஸ்டூடெண்ட்ஸை கிளாஸுக்கு வெளியே இல்லைன்னா பார்க்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க. அங்கே ப்ரொடியூசர்ஸ் உணவை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், கன்சியூமர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் உற்பத்தி பண்ண பொருட்களை சாப்பிடக்கூடியவர்கள் தான் கன்சியூமர்ஸ். இவங்கள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Let us try. The name of several natural resources are hidden in the box below. Find as many as possible. Some words are repeated. நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னா இயற்கை வளம். இங்கே கொடுத்துருக்கிறதுல நேச்சுரல் ரிசோர்ஸஸை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அனிமல், sea, land, pond, plant, sun, water. Let us connect. Link the animals as herbivorous, carnivorous and omnivorous. தாவரங்களை மட்டும் சாப்பிடக்கூடியது ஹெர்பிவோரஸ், மற்ற விலங்குகளை மட்டும் சாப்பிடக்கூடியது கார்னிவோரஸ். தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ரெண்டுமே சாப்பிடக்கூடியது ஆம்னிவோரஸ். கவ் தாவரங்கள் மட்டும் சாப்பிடும், ஹெர்பிவோர். பேர் இது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் சாப்பிடும், ஆம்னிவோர். டைகர் இது மற்ற விலங்குகளை மட்டும் சாப்பிடும், கார்னிவோர். லயன் இது மற்ற விலங்குகளை மட்டும் சாப்பிடும், கார்னிவோர். எலிஃபென்ட் இது தாவரங்கள் மட்டும் சாப்பிடும், ஹெர்பிவோர். க்ரோ தாவரங்கள் மற்றும் விலங்குகள் சாப்பிடும், ஆம்னிவோர். பிளான்ட் சாப்ளிங் மரக்கன்று நடுதல். A young plant with a thin stem is known as a sapling. மெல்லிய தண்டு இருக்கிற மரக்கன்று தான் சிறிய தாவரம். Survival of living things is impossible without plants. மரங்கள் இல்லாமல் உயிரினங்கள் வாழ முடியாது. Planting and taking care of plants lead to a good environment. மரங்கள் நட்டு அவற்றை பராமரிக்கிறது நல்ல சுற்றுச்சூழலை உருவாக்கும். Benefits of plants தாவரங்களோட பயன்கள். Provide oxygen for breathing சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் கொடுக்குது. Provide food and shelter to living things உயிரினங்களுக்கு உணவும் தங்குறதுக்கு இடமும் கொடுக்குது. Absorb harmful gases and smoke from the surroundings சுற்றுப்புறத்தில் தீங்கு விளைவிக்கக்கூடிய வாயுக்களை உறிஞ்சிக்கும். Give wood for making furniture வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்கிறதுக்கு மரக்கட்டைகள் கொடுக்குது. Offer a good environment to live வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலையை கொடுக்குது. Helping in bringing rainfall மழை பெய்யறதுக்கு உதவுது. Do you know Van Mahotsav? Van Mahotsav means Festival of Forest. Van Mahotsav அப்படிங்கிறது காடுகளின் விழா. It is an annual tree planting movement. இது மரம் நடுவதன் அவசியத்தை உணர்த்தும். This movement began in India in July 1950. இது இந்தியாவில் ஜூலை 1950 தொடங்கப்பட்டது. This festival is organized during the first week of July every year. இது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் முதல் வாரம் கொண்டாடப்படும். To create awareness among the people, we can give saplings during celebrations, family functions and natural festivals. We can also plant saplings on our birthday. நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய வீட்டு விழாக்கள், தேசிய விழாக்களில்
மரக்கன்றை பரிசாக கொடுக்கலாம். இதன் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். நம்முடைய பிறந்த நாள்லையும் மரக்கன்று நடலாம். More to know some important initiatives to protect our environment. நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய சில இயக்கங்களையும் சட்டங்களையும் பார்க்கலாம். The Chipko Movement 1970, The Environment Protection Act 1986, National Green Tribunal 2010, Apico Movement 1983. Let us do write any two uses of trees. தாவரங்களோட பயன்கள் ஏதாவது 2 எழுத சொல்லியிருக்காங்க. Plants support rainfall. மழை பெய்யறதுக்கு துணை புரியும். Plants prevent soil erosion. மண் அரிப்பை தடுக்கும். Conduct an awareness campaign on save our environment. Save our environment. நமது சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் அப்படிங்கிற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணியை நடத்த சொல்லியிருக்காங்க. C. Plant saplings in your school campus. உங்கள் ஸ்கூல் கேம்பஸில் மரக்கன்று நட சொல்லியிருக்காங்க. Preparation of seed ball. விதை பந்து தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். Take some clay, humus, add water and mix well. After mixing, place the available seeds inside them and make a seed ball. Then dry and keep it safe. Distribute the seed ball to public on special occasions of your school. கொஞ்சம் களிமண் எடுத்துக்கோங்க. அதில் மட்கக்கூடிய இலைகளை சேர்த்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் சில விதைகளை உள்ள வைங்க. அதை ஒரு சீட் பாலாக செய்யுங்க. அதை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கூலில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளில் இந்த சீட் பாலை நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாம். Write some slogans on save plants and paste them on the tree in your school campus roadsides. Example, take care of the earth and it will take care of you. It's not yours, nor mine, it ours. மரங்கள் பாதுகாப்பு பற்றி சில வாசகங்கள் எழுத சொல்லியிருக்காங்க. அது உங்கள் ஸ்கூலில் இருக்கிற மரங்களில் ஒட்டி வைக்க சொல்லியிருக்காங்க. Don't keep trees rare, keep them with care. Don't cut a tree, don't cut a life. The nature of our future depends on the future of our nature. நம்ம எதிர்காலம் இயற்கையோட எதிர்காலத்தை சார்ந்திருக்கு. இந்த லெசனோட பார்ட் 1 வீடியோ எக்ஸசைசஸ் அண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வீடியோ அண்ட் டேர்ம் 3 சயின்ஸோட எல்லா யூனிட்ஸோட வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.